கேள்வியாக நான் 2 பேருக்கும் பொதுவாக வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சுயம்வரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மேரேஜ் பயோடேட்டாவை சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லுங்க 2 பேரும். என்னோட ஏஜ் வந்து 24. நான் வீட்டில் ஒரே பொண்ணு, பிரின்சஸ் கூட. எனக்கு வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர்ல 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேக்ஸில் சம்பாதிக்கிறேன். கல்யாணம் பண்ணுற அவ்வளோ ஐடியா இல்லை. பட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டு பையனாக வரணும். லைக் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், என்னையும் சேர்த்து பார்த்துக்கணும். அடுத்த 10 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கூட யார் வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும், அடுத்த 10 இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோட இருக்கணும். சார் வணக்கம். என் பேர் உமா மகேந்திரன், திருப்பூர்லேருந்து வர்றேன். ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் சென்னையில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன். அரௌண்ட் 1 lakh சம்பளம் இருக்குது. கூட ஒரு 40 லட்சம் ரூபா கடனும் இருக்குது. ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து அக்கா 40 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு எங்க இருந்து வரும்? சார் வீடு வேணுங்கிறாங்க, சொந்த வீடு. அப்புறம் வீட்டுக்கு கடன் வாங்க எப்படி சார் கட்ட முடியும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். காஞ்சு கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடா தம்பி. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து தான் வரேன். டீச்சராக இருக்கேன். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது. அந்த பையனுக்கும் எதுவும் இருக்கக்கூடாது இப்போதைக்கு. அவருக்கு சொத்து இருந்தா என்ன பிரச்சனை? இருந்தால் நம்மளை வந்து குறைச்சி பேசுவாங்க. நீ வந்து என்ன இல்லாமல் இருந்த வீட்டிலேருந்து வந்து இங்கே வந்து இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. அண்ட் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டோடலாக இருக்கணும். இந்த பப்புக்கு போகிறது, கிளப்புக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா, குடும்ப குத்து விளக்கா ஒரு பையனை எதிர்பார்க்குறீங்க. குடும்ப குத்து விளக்க ஒரு பையன் வேணும். என்னுடைய பேர் ஆனந்தி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். டிபோட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்டில் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன வேலையில் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கா? விஜேஆர்ஜே அந்த மாதிரி. என்ன சம்பாதிக்கிறீங்க? 35K சம்திங் வரும். அடுத்து என்னோட பேர் கிரிஷ், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக ரேடியோவில் ஆர்ஜியாவாகவும் ப்ளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு மொழி ஆர்வம் அதிகம். நான் பேசிக்கலாக ஒரு கவிஞரும் கூட. மொழி ஆர்வமும் கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதம் 40,000. சேம் டிஸ்ட்ரிக்ட். சேலமா? சரி. Nada. Narin senia. Puspana puna nanca. Fire da. First roll la, second roll la. Hotel ma belang formata. Actually ponen cakot hari yang dulu pun lah. Sel tu pun lah. Yang pakai tu dia poin kontewa oka. உங்களுடைய மேரேஜ் பயோடேட்டா என்ன சொல்லுங்க? எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இப்போ நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். ஸோ என் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃப்யூச்சர் வரவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க வீட்டு சைடுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சராக எவ்வளோ வருமானம் நீங்கள் ஈட்டுறீங்க? அது சொல்ல முடியாதுல்ல. கல்யாணம்னு வந்தால் அப்புறம் சொல்லணும்ல. நீங்கள் மட்டும் மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு, வீடு வச்சிருக்கிறாரா, அது வச்சிருக்கிறாரா, இது வச்சிருக்கிறான்னு கேட்குறீங்க. என்னங்க மாப்பிள்ளை வந்து எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள்? ஒரு 25, 30. வருமானத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ பயமாம்மா? சார், மை செல்ஃப் பரத்ராஜ். வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கு. ஆட தெரியுமா, பாட தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா? ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் வந்து நிறைய கப்புள் விளாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் ஷை டைப்பு, வீடியோலலாம் வரமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் மற்றபடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், தம்ப்நெயில் பண்ண தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் அவங்க வீட்டோட போய் மாப்பிள்ளையா அது சரிப்பட்டு வராது சார். கொஞ்சம் உங்கள் மேரேஜில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் நர்சிங்கில். தென் இப்போ நர்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட்லி 15 to 20K கிட்ட சேலரி வருது. தென் 2 சொந்த வீடு இருக்குது. என்னோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்கணும். சங்கீதா சொல்கிறது கேட்கணும். 2 வீடு வச்சிருக்கு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பசங்கன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பசங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் பேர் கும்பிட்டு போட்டுறேன், நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அம்மா பசங்க வேணாம். அம்மா பசங்களே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் சார் என் அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க, என் அம்மா இப்போ எனக்கு ஏன்னா ஆச்சுன்னு நேரத்துக்கு எப்படி தெரியுமா அழுவாங்க. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், நீ எங்கே அடி வாங்கிட்டு வந்தால் அது கட்டு தான் போட முடியும், ஆறுதலாக சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஸோ எனக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும். கரெக்டாக சொல்ல போனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க.
அவங்க தான் என் ஃபியான்சி. சண்டே சண்டேனா எங்கள் வீட்டில் பிரியாணி, சிக்கன் 65 இருக்கும். சாப்பிட்றதுக்கே சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரோம். அதுவும் இல்லாமல் அவனோட ஜிம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அது ஒரு சாக்கா சொல்லிட்டு டெய்லி காஃபி குடிக்க வீட்டுக்கு வரான் சார். அதை சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அம்மா அப்பா தான் சொல்லுவான். அம்மா அப்பான்னு சொல்கிற, அப்போ எதுக்கு அம்மா அப்பாவான்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேற? இதுவே அவங்க வீட்டுக்கு போனா சார், அவங்க அம்மா வந்து பாலில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணியை தான் காஃபியே போடுறாங்க. குடிக்கவே முடியல சார். நான் எடுத்து அவன் டம்ளரை தான் ஊற்றுவேன். முடியல, என்னால் அவங்க வீட்டில் எதுக்கும் பிரியாணி நான் சாப்பிட்டதில்லை. ஏன்னா அவங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க. இதுவே அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தானா எங்கள் அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வார். அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா தான் வந்து சமையல்லாம் செய்வார். பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவார். நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. ஆனால் அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்கிறாங்க. ஆனால் பாவம் அந்த மனுஷன், எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து புலம்புவார். சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவார். என்கிட்ட வந்து புலம்புவார். தங்கம்னா மனுஷன் சார். அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில். அப்பயும் என்கிட்ட சொன்னார். ஒரு முத்தம் கொடுத்தாரு. நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்பவே சொன்னார். எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல. அந்த 10th படிக்கும் போது அந்த 3 படம் தனுஷ் மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு புரியல. அப்பா அதை நான் பார்த்துக்கலாம், உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுதான் சத்தியமாக சொல்லுவேன். நான் அந்த மாதிரி இப்போ இது பண்ணிருக்க மாட்டேன். கொஞ்சம் எங்க அப்பா வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணார் சார். அவன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ப சொன்னாரு. இப்ப வந்து அவங்க எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, யுவராஜ் மாதிரி கையன் கடிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க அவன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும், என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்போ நடிச்சாங்க சார். அப்ப 10th படிச்சிருந்தேன்ல. சோ அந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்ல லவ் பண்றதுக்கு. சார் அந்த பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சாணி அல்லும் போவார்ல, அப்ப சொல்ல சைன் போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, அப்பவே சொன்னேன் வேணாண்டான்னு. உன் தலையெழுத்து இப்போ மாறிச்சு பார்த்தியா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா, நல்லா வருவே சொன்னாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு வரும்னு நான் நினச்சி கூட பாருங்க சார். என்னோட பேர் வந்து ஆன்ஸ்டன். எனக்கு ஏஜ் வந்து 26 ஆகுது. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிசிங் லாயர். பொண்ணு எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா, அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸில் சுற்றுற பொண்ணு வேண்டாம். இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம். அது இல்லாமல் லைக் எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஜெல்லாகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஹாய் சார், ஐ எம் டாக்டர் சிவராம். அரௌண்ட் ஒரு 70,000 to 80,000 சேலரி என்னோட சேலரி. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து படித்த பொண்ணாக இருக்கணும். இப்போ என்னோட பார்ட்னர் படிச்சிருந்தா, நானும் படிச்சிருந்தா வந்து என்னோட பையனை நான் ஈஸியாக வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிடுவேன். ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக மாட்டேங்கிறேன்னா வந்து மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே பிரேக்கேஜ் ஆகுமோ, ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம். என்கிட்ட கேட்டால் அது பயம் தான். அது I'm Anusha. I'm 23 years old. உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்கணும், கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும். அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக. கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவேன். ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தஃபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையிலே நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார். வீட்டோட மாப்பிள்ளையே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படக்குது சார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வீட்டுக்கு கூட போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இப்போ ட்ரெஸ்ஸிங்லேருந்து, மேக்கப்லேருந்து, ஹேர்லேருந்து, வெளியே படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கடந்து வரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நீ என் வீட்டுடவா சார். இங்கே இருக்க யாராவது ஒருத்தங்க என் வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா சார்? அங்கே இருக்க முக்கால்வாசி பசங்க என்ன கேட்டாங்க, என் மதர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, எனக்கு என் குடும்பம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. சம்பாதிக்கிற காசுல வேலைக்காரி வச்சுக்கோங்க, வைஃப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க அந்த செகண்ட் சொன்னாங்க, நீங்க அப்படி உங்களால முடியலன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வேலைக்காரி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்க மாத்துக்கணும்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க வீட்டுல இருந்து ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க.
யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட சொன்னா? கரெக்ட் தானே? நீங்க தானே கேட்டீங்க, நீங்க வேலைக்காரி வச்சுக்கோங்க, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் ஒண்ணு எங்க வீட்டுக்காக நான் கேட்கலையே. நீங்க அப்படிதானே சொன்னீங்க. எங்க வீட்டு ஆளுங்களாம் நான் மாத்திட்டேன். என் கூட வந்தா மட்டும் போதும். 8 to 5 வேலைக்கு போற பையனை எவன வீட்டுக்கு வந்து நீ பாத்திரம் விளக்கியா, துணி துவையா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாருமே 50-50 வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு சார் என்ன சார் பையன் தெரியுமா சார்? இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ? இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணு கிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது சார். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபெமினிசம் என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கண்டிப்பா இல்ல, நான் ஃபெமினிசம்னா என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப பசங்கனால வந்து பசங்களுக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் ஈக்குவாலிட்டி அதிகம் நான் சொல்றேன். யார் இருக்குன்னு சொன்னா? எங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்க, ஓகேங்களா? டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து அமௌண்ட் பே பண்றாங்க? பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பே பண்றாங்க. எங்கேயுமே பொண்ணுங்க பசங்களுக்கு பே பண்ணவே இல்லையே. வீட்டோட மாப்பிளையா வாங்க, நாங்க கொடுக்குறோம். பெங்களூர்ல அந்த அத்துல் சுபாஷ் கேஸ் ஒன்று நடந்தது சார். அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து அவனை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணான். அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருந்தான். அவன் வந்து டவுரி டிமாண்ட் பண்ணான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், திட்டுறான், அசிங்கப்படுத்துறான்னு 8 பொய் கேஸு. அவன் வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறான். அவனை வந்து 120 தடவை பெங்களூருக்கும் அவங்க ஊருக்கும் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சாங்க. அதனால 44 பக்கத்துக்கு வந்து எழுதிட்டு 1.5 hours வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் போல, இவங்க 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த பொண்ணோட ஃபேமிலி இன்டர்வென்ஷனால இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா எல்லாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, அடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ தனியா இருக்கும் போதே இப்படி இருக்கும்போது இந்த பையன் அவங்க ஃபேமிலியில போய் இருந்திருந்தா அவனோட நிலைமை என்ன சார்? அவனால வெளியிலயும் வர முடியாது. இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைக்காது, டிவோர்ஸ் வந்து கிடைக்காது சார். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து இவன் அக்செப்ட் பண்ணி அத்தனை லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சைல்டு கஸ்டடி. அவன் பையனை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சார். அதாவது மென் சைடு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னா இப்போ அவன் மேல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி டிமாண்ட் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலிகேஷன் வச்சா அவனால எப்படி சார் டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவனோட அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் ஃபுல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து எவிடன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அவனால எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்களோட டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை சார். நீங்க ஒரு சொன்ன கேஸ் உதாரணம் சொன்னீங்களே, அது மாதிரி கேஸ் உண்மையாவே நிறைய நடக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க வந்து பல நூற்றாண்டுகளாக எங்களுக்கு இதான் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களுக்கு இப்போதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு சார். இவ்வளோ நாள் நான் அடி வாங்கினேன், இப்போ எனக்கு பதிலாக நீ அடி வாங்குங்கிறது வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே இம்ப்ரூவே ஆக போகிறது இல்லை சார். ஏன்னா அதுவே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். பழங்காலங்களில் வந்துட்டு பெண்களுக்கு சொத்து தர மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க, ஆண் தான் ப்ரொவைட் பண்ண அப்படிங்கிறனால பெண்ணை வந்துட்டு ஆண்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கன்னியாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் போது பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதே பிரச்சனைகள் இப்போ ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போனாலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா எப்போவுமே நான் எல்லாத்தையுமே விட்டு போட்டு அங்கே வரணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு 22 ஆகுது, இன்னொரு 3 வருஷம் போச்சுன்னா நீ சொந்த வீடு கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோனை போட்டு இஎம்ஐ போட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சிருவாங்க. நான் அதுக்கு கட்டிக்கிட்டு இருப்பேன். இதை விட்டுட்டு அங்கே போயிட்டு நம்மளால இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் வந்துட்டு எய்தர் தனியாக வந்துட்டு வாழலாம் கொஞ்சம் வருஷமாச்சு, இல்லைனா 2 ஃபேமிலிக்கு ஈக்குவலாக வாழலாம். நம்ம 1950 வாழல, 2025 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் அக்காவெல்லாம் இருக்காங்க, பாதி நாள் இங்கே இருப்பாங்க, பாதி நாள் அங்கே இருப்பாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இடத்துல நீ வந்து இருந்தே ஆகணும், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல, இப்போ எனக்காக நீ வந்து கஷ்டப்படு, அதெல்லாம் வந்துட்டு அப்படி பேசிகிட்டே இருந்தோம்னா யாருமே இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. மென் வாசி சுமன்னு பேசி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா மென் அண்ட் உமன் சேர்ந்து வாழ்ந்தா தான் வந்துட்டு சொசைட்டி வருவாங்க, இந்த ஹியூமனிட்டியாக வளரும். இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் 2 பேர் தனியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, எங்கள் பார்ட்னர்ஸ் நாங்கள் தனியாக போகிறோம், ஃப்ளாட் எடுத்துக்கிறோம், எங்களோட லைஃப் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோன்னா, அவங்க வீட்டிலேருந்து அம்மா அப்பா வந்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களோட வீடு மாதிரியே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். என் பையன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இது எல்லாரோட இன்லாஸ்க்குமே இருக்கு. அதே பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க. பொண்ணு வீட்டில் போய் நம்ம இவ்வளோ நாள் இருக்க முடியுமா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாங்க, மாப்பிள்ளையோட இன்லாஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க, அது ஏன் இருக்கணும்? 2 பேருக்குமே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலா வாழ்ந்துட்டு போவோம். இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்க சொன்னாங்க டவுரி எல்லாம் கேக்குறாங்க, கேஸ் வாங்குறோம். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரக்கூடிய கணவருக்கு
எப்படிப்பட்ட மரியாதையை நீங்க கொடுப்பீங்க? என்னோட கணவர் எங்க வீட்டோட பையனா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி அவங்க வீட்ல இருப்பாங்களோ அதே மாதிரி எங்க வீட்ல இருப்பாங்க சார். எங்க டேடியோ சரி எங்க அம்மாவோ சரி எதுவும் கேட்பாங்க, இன்டர்ஃபியர் ஏன் நான் ஆவாங்க, இன்னும் நீ ஏன் இது சொல்ல கொஞ்சம் மாட்டாங்க டீட்டெயிலா அப்படின்னு சொல்ல சொல்றேன், உங்களுக்கு மாட்டாங்க. பேசுறதுக்கு சௌரியமா இருக்கிறேன். என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? என்ன ஆஃபர் கொடுப்பாங்க? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? உங்களை நோக்கி நகரணும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும்ல. சார் 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம். அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். அப்புறம் குக்கிங் கூட நாங்க கத்துக்குவோம், வீட்டு வேலையும் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன், நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். 24/7 என் கண் பார்வையிலே என் கூடவே இருந்தாலே போதும். தாய் மாமா அப்படின்னா உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எல்லாத்தையுமே எங்கள் மாமா தான் இன்ன வரையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய் மாமா. அழகு. தாய் மாமாண்டாலே ஆலமரம் சார். அதில் இருக்க விழுதுகள் மாதிரி அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே. ஓகே, வேற? இன்னொரு அப்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியாப்பா, அழகா. எனக்கு எங்கள் மாமா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் சார். அவர்கிட்ட பேசினா போதும், ஃபுல் ஹாப்பி. மாமா அப்படின்னாலே அம்மா சார். மலை ஏறினாலும் மாமா தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மலையை போல இருக்கிறதே நம்ம மாமா தான் சார். அடடா. அவங்கள கட்டியா பிடிச்சிக்கிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம் சார். அம்மா சொந்தத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தாய் மாமான்னு சொல்லுவோம். ஃபேமிலியோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே எங்க மாமா தான். குடும்பத்தின் முதுகெலும்பே உங்க தாய் மாமா தான். ஆமா சார். என்னோட தாய் மாமா என்னோட சப்போர்ட்டர் சார். தாய் என்ற ஒரு அடைமொழியை கொண்ட ஒரே ஒரு ஆண்பால் உறவுனா அது தாய்மாமன் உறவு தான். அதனால தாய்மாமன்னா தாயுமானவன். இப்போ எங்களுக்கு வந்து தொட்டிலிடுதல் ஆரம்பிச்சு காது குத்துதல், பூப்பு சடங்கு செய்தல், திருமணம் ஆகும்போது எங்களுக்கு பட்டம் கட்டும் வரை அவங்களுடைய வந்து உரிமை கடமை ரெண்டுமே இருக்கு. தாய் மாமான்றது வந்து ஒரு கௌரவம் சார். ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த வீட்டில் கௌரவமாக இருக்கிறதுக்கு அந்த தாய் மாமான்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் எனக்கு தாய் மாமா தான். உங்களுக்கு எத்தனை மருமக்கள்? எனக்கு 4 அக்காங்க சார். எல்லா அக்காக்கும் 2 பொண்ணு இருக்காங்க சார். இத்தனை பேர்ல எதுக்கு இவங்கள மட்டும் நீங்க தேர்வு பண்ணீங்க? ஏன்னா இவங்க பெரிய பொண்ணு என்னோட செட்டு இவங்க. அதனால ஓகே. இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் நான் பார்த்து பிறந்தவங்க. சார் நானும் தாய் மாமா தான் சார். நீங்களும் தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கூட பிறந்தது வந்து 2 அக்கா சார். 2 அக்காவுக்கு வந்து மூத்த அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளை, இளைய அக்காவுக்கு 3 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 5 பிள்ளைங்க. இந்த மூத்த அக்காவுக்கு வந்து 2 பிள்ளையில வந்து இது 2வது பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தாய் மாமன்ற முறையில். கல்யாணம் பண்ணையில் அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு இருக்கும். சைக்கிள் ஓட்டி பழகி கொடுத்தேன், 2 வீலர் ஓட்டி பழகி கொடுத்தேன், இன்னைக்கு கார் முதற்கொண்டு ஓட்டி பழகி கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கேன்டா அதுக்கு முழு காரணமே வந்து என்னுடைய ஒய்ஃபு, அக்கா மக தான் சார். சொல்லுங்க, தாய் மாமன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை நினைவுக்கு வருது? சார் ஒரு மூத்த ஃப்ரெண்டு சார். இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இந்த மாமா பார்த்தீங்கன்னா 2 மாதிரி பேசலாம், பேசும்போது நேரம் போகிறது தெரியாது. வந்தோம் சார், திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்தோம். ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி சார். இது வரைக்கும் எங்கள் மாமா கிட்ட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ மாமாவோட எனக்கு நல்ல க்ளோஸான ஒரு பந்தம் இருக்குது சார். இல்லை, அவர்கிட்ட எதை இன்னும் சொல்லலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. எந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலைங்கிற ஏக்கம் இருக்குது? அவர் கூட நிறையா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா பேசியிருக்கலாம், ஜாலியாக விளையாடி இருக்கலாம். சின்ன வயசு முடிஞ்சிருச்சு சார், வயசாயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் கூட போய் விளையாட முடியாது சார். பட் ஆனால் இது மேலேயாச்சும் அவர் என்னைய பற்றியும் நான் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் மாமா. ஒரு அம்மாவுக்கு நிகராக இருக்கிறது தான் எங்கள் மாமா. ஆரம்ப காலத்தில் எனக்கு வில்லனாக இருந்தார், இப்போது ஹீரோவாக இருக்கார். மொத்தத்தில் எங்கள் மாமா தான் எனக்கு ஹீரோ சார். அப்பா அம்மாவுக்கு அடுத்த உசுருண்டா நம்ம மாமா, தாய் மாமா தான் சார். என்ன பஞ்சாயத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே மனுஷன் தாய் மாமா தான். என்ன அவர் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. அது சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்க முன்னாடியே சொல்லி அடித்து சொன்னேன், மாமா உன் மகன் நான் இருக்கேன், உன் மகன் எங்கள் அக்கா இருக்கா, இதுக்கு மேலே உனக்கு என்ன மாமா, அவன் கிடக்காய மாமா, என் உசுரே நீ இருக்க போகும்போது மற்றவனை உன்னை பேச விட்டுருவா மாமா. உலகமே அடுத்து அவர் தானே சார். தாய் மாமா அப்படின்னா என்ன நினைவுக்கு வருதுன்னா ஒரு வார்த்தையில் உங்களை அழகாக அடையாளப்படுத்துனாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்கம்மா. அதே மாதிரி உங்களுடைய மருமக்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் நினைவுக்கு வருது? நான் சொல்ல வேண்டியதை அவரே சொல்லிட்டார் சார். எனக்கு குழந்தை இல்லாத அவங்க தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட மூத்த பிள்ளை இவங்க தான். என் பிள்ளை தாண்டா அவன் அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எந்த தருணம் அது? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க சார். அப்போ அவராக முன்னிட்டு வந்து நம்மளை சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அந்த இடத்துல தான் சார் ஃபீல் ஆச்சு. மருமக்களை பற்றி சொல்லுங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என் தங்கச்சி பையனோட தான் வந்திருக்கேன். தங்கச்சி பையன்னு சொல்லலை, என் பிள்ளை. அது என்னைக்கு அது உருவாச்சோ அன்னையிலேருந்து அது என்னுடைய வாரிசு, என் பிள்ளை. அது எங்கள் ஃபேமிலியோட முதல் செல்லக்குட்டி எங்கள் பாப்பா தான்.
முதல் குலதெய்வமே எங்கள் பாப்பா தான். ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டிங்களே குலதெய்வம்னு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, மூத்த பொண்ணு அவள் தான். தங்கச்சி மகன் சொன்னால் என் பிள்ளை மாதிரி தான் அது. என் தங்கச்சிக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க, அக்கா ஒன்று இருக்குது, அக்காவுக்கு 4 பிள்ளைங்க. எல்லாருக்குமே தாய் மாமன் ஒருத்தன். எல்லா நிகழ்ச்சியும் நான் தான் முதல். கல்யாணம் பண்ணத்துலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு படிப்புலேருந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் தான். என் தங்கச்சி பிள்ளைங்கள நான் வந்து என் பிள்ளைங்க மாதிரியே நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து அம்மா இல்லை, அம்மாவுக்கு அடுத்தபடி இவங்கள தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசில் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போது என்ன அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்கள் தானே? எனக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சார். நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் தெளிவாகும். இப்போ வரும்போது கூட வீட்டில் சில பிரச்சனை ஆச்சு இங்கே வரத்துக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமாம்மா, ஓ இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா சால்வ் ஆயிருக்குமே, பிரச்சனை இல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா? அது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் சார். வீட்டில் ஒய்ஃபோட வரும்போது சண்டை போட்டு வந்தேன் இங்கே வரத்துக்காண்டி. ஓ ஓகே. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு இவங்க சொல்லி தான் எனக்கே புரியுது. இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மாமன் தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர் ஆம்பளை, 2 பேர் பொம்பளைங்க. ஆனால் இவங்க கூட ஒட்டி உறவாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கலை. நான் இருந்தது கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க இருந்தது மதுரை, இந்த பையன் இருக்கிறது ஈரோடு. இப்படி ஆளாளு ஊருக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுனால நாம் ஒருத்தர் சந்தித்து பேசுகிறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ அவன் சொன்னான் இல்லையா, வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கலந்து பேசிக்கிட்டோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லும்போது தான், அவன் சொல்லும்போது தான் தெரியுது அவன் எவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கான்றதை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளவு பாசமாக, இவ்வளவு பண்பாக, நம்மளை எதிர்பார்ப்போடு இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் அவங்க அம்மா மாதிரி சார். அவங்க அம்மாவும் அப்படி தான். என் தங்கச்சி, சின்ன தங்கச்சி எதுவுமே வாயை திறந்து கேட்காது. என்ன செஞ்சாலும் சரிண்ணே சரிண்ணேன்றோம். இவன் அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ காலையில் கூட்டி போய் மாலில் கூட்டி போயிட்டு வேணும்ன்றதை வாங்கிக்கடாண்ணா, இல்லை மாமா வேணாம் மாமா, நான் எல்லாத்தையும் ஈரோட்டில் வாங்கிக்கிறேன் மாமா. அப்போ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஏன்னா நம்ம ஒரு தாய்மாமனாக இருந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த தாய்மாமன்றது இன்றைக்கி ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்கிறான், இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறான் போது மாமன் கிடையாது, அத்தை கிடையாது, மாமியார் கிடையாது, சித்தப்பா கிடையாது, சித்தி கிடையாது, யாருமே கிடையாது. இந்த உறவுகள்லாம் அத்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் தான் தாய்மான்களை உடன் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது. இதற்கு போகிற எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. மருமகள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னோட பொண்ணை மாதிரி இன்னொரு பொண்ணு. அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்க. நம்ம வீட்டில் தான் வாழ்ந்துட்டாங்க. காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ண வந்துருக்கு. அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணி தருவேன். எனக்கு அப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரையும் மாமா வீட்டில் தான் இருக்கேன் நான். நிறைய பேர் ஏன் இங்கே வச்சிருக்க, அவங்க அம்மாட்ட அமுச்சு விட்ரு, அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை, அவங்க அப்பாட்ட அமுச்சு விட்ரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் மாமா அது என் தங்கச்சி பிள்ளை இருக்கட்டும், ஏன் அதுக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது, அது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கூட அது வீட்டில் இருந்தது இல்லை சார். நான் தான் சார் இருப்பேன். அந்த வீடு ஃபுல்லாக என் ஃபோட்டோ தான் இருக்கும். மாமா வீடுங்கிற ஃபீலே எங்கள் மாமா எனக்கு கொடுத்ததே இல்லை சார். எனக்கு கிடைச்ச டைமண்ட் தான் சார் சொல்லுவேன் நான். குழந்தையா விட்டு போயிட்டாங்க. குழந்தையா? என்ன வயசு இருக்கு அவங்க? அது 1 வயசுல விட்டு போயிட்டாங்க. 1 வயசுல? ஆமாம். நான் ஃபர்ஸ்ட் அம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்காவது தோணுச்சு, அப்பா நமக்கு சரியில்லைன்னு தானே அம்மா இன்னொரு லைஃப் போணுச்சு. அவரே நான் பார்த்துருக்கேன் சார், இன்ன வரையும் இருக்காரு. நான் ஒரு பிள்ளைனே தெரியாது. ஏன்னா போனாவே கல்லை விட்டு அடிப்பாங்க. மற்ற அப்பாவெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பொறாமையாக இருக்கும் சார். நிஜமாவே சத்தியமா எங்க மாமா தான் அந்த தீத்தாங்க. 1 வயசு ஆகும்போது அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அம்மாவை தேடி போனீங்களா, இல்லை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இருந்துச்சு சார். அம்மா எங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. அம்மா நைட்டி எல்லாம் வச்சுட்டு அழுவேன். நானும் அம்மாவும் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தா தூங்குவோம். அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனால் அம்மாச்சு அந்த ஃபீல் இல்லாமல் அப்புறம் போக போக பழகிடுச்சு சார். ஆனால் இப்போ அம்மா பேசுவாங்க, அதனால அம்மா நான் சொல்ல மாட்டேன். அப்பாவை சின்ன வயசுலேட்டு அப்பான்னு கூப்பிட்டதில்லை. நான் கூப்பிட்டதுன்னா மாமா 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 மட்டும்தான். எல்லா பெண்களும் ஒரு கல்யாணம் பண்ணி போனா கூட பிள்ளை தன்னோட இருக்கணும் தான் விரும்புவாங்க. அம்மா விட்டுட்டு போக அம்மாவுக்கு மனசு எனக்கு வராது. பிடிக்கும் சார். அவங்க சைலண்ட் யோசிச்சு பார்த்தா அவங்க வயசு 20 வயசுலேயே தொலைச்சிட்டாங்க அவங்க லைஃபை ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணது எனக்கு இப்போ கரெக்டுன்னு தோணுச்சு. கல்யாணம் போது தெரியாது எங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது மனநல பாதிப்புங்கிறதே எங்களுக்கு தெரியுங்க. விரட்ட ஆரம்பிச்சிட்டா கத்தி எடுத்துட்டு. என் தங்கச்சியே அவர் விரட்ட ஆரம்பிச்சிட்டா. உடனே தப்பிச்சு வந்துருச்சுங்க ஊர்லேருந்து. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து 1 வருஷம் ஆகி குழந்தை பிறந்தோடனே வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சுங்க. போயிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிடுச்சு. விட்டுட்டு ஓடிட்டால. இனி அவள் இங்கே வரக்கூடாது, கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி தருவோம் அப்படிங்கிற உணர்வோட
என் பிள்ளை மாதிரி நான் பார்த்து சொல்லாம கல்யாணம் பண்ண கோவமும் இருக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. அதே நேரத்துல தங்கச்சி பிள்ளைய நான் பார்த்துப்பேங்கிற அந்த வைராக்கியமும் இருக்கு. ஆமாம், கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் இருப்பேன். மனைவிக்கு முதல்ல பாராட்டு. ஏன்னா நீங்க தங்கச்சி பிள்ளைங்கிற உரிமையோட நீங்க பார்த்துக்கலாம், ஆனா உங்க மனைவி வந்து பிள்ளையா பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்ல. தாய்மாமனுடைய உறவை இன்னும் உயிர்ப்போட பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது உங்களை போன்ற தாய்மாமாக்கள் தான். நீங்க தாய்மாமன் சீர் சொல்லும்போது நீங்க சக்திக்கு மீறி ஒன்று பண்ணணும் அப்படின்னா பண்ணியிருப்போம். அது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம தங்கச்சி அக்கான்னு வந்துட்டு ஒன்று பண்ணுவோம்ல. அப்படியான சூழல்ல எந்த விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க? சார் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் என்ன செய்முறை செஞ்சோம்ன்றது சொல்ல மாட்டாப்புல, சங்கடப்படுவார். ஏன்னா தாய்மாமே முறையை சொல்லி காமிச்சோன்னு வச்சுக்குமே, அது செய்ய அவசியமே தேவை கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு மோதிரம் 5-6 போட்டிருக்காப்புல, சங்கிலி ஒன்று போட்டு விட்ருக்காரு. அந்த சபையில் இம்பிட்டு சங்கிலி மோதிரத்தை போட்டான்ற பேர் இருக்கணும்ல. சங்கிலி ஒரு 5 பவுனுக்கு, மோதிரம் ஒரு 4 பவுனுக்கு. இது 10ஆவது குறைக்கு கிளவி செத்தது அன்னைக்கு ஒருத்தவங்க எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இது என்ன வீடு, வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டிருக்கீங்கன்றாங்க. அவர் கிளவி செத்த 30 நாளையில் அடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல எய்த்தாப்புல. நீங்கடா அவன் ஒரு ஆல்ராண்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை கட்டுறேன், இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும். அவன் என்ன அவங்ககிட்ட சொல்றது, 60 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு நான் வீடு கட்டி தரேன்றாரு. இத்தனைக்கு அவருக்கு 50 லட்சம் 60 லட்சம் கடை இருக்கு, வீட்டு செலவு இருக்கு. அவர் ஒரு 60 லட்சத்துக்கு வீடு கட்டிருக்காப்புல. இம்பிட்டு செலவு போக இம்பிட்டு செஞ்சு கொடுக்குறாருண்டா. அப்புறம் அவர் தாய்மாமன்றதுக்கு உரிமையே இல்லாமல் போயிரும்ல. நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு 5 லட்ச ரூபா பரட்டுறாப்புல, ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்கேன். 15 லட்சம் வேணும், அப்படா அவங்க மகனை காப்பாற்ற முடியும்ன்றாரு. எங்கள் மாமா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. எந்த பொண்டாட்டி வந்த உடனே நகையை வைங்க வச்சு அவரை காப்பாத்துங்கன்னு யாரு சொல்லுவா? இந்த உலகத்துல ஒருத்தவனும் சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அவர் சொல்லி இப்படி தூரம் உசுரோட இருந்து இப்படி பேசுறது காரணமே என் மாமாவும் எங்க அக்காவும் தான். மாமா அக்கால என் அப்பா அம்மா மாதிரி தான். அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. ஏன்னா இந்த மாதிரி தாய்மாமாக்கள் எல்லாருக்கும் அமைவதில்லை. தாய்மாமா நான் கொடுத்து வச்ச வர மாதிரி தான் எல்லாமே. சார் நான் எங்கள் மாமாட்ட இது ஒரு 8 வருஷமாக கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ உங்கள் மூலியமாக நான் கேட்குறேன் சார். ஏன் அட்டன் பண்ணும்போது மாமா வரவே இல்லை சார். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சார் நான். அங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த தாய்மாமா சீர் சுமந்தாரான்னு அந்த சாங் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கிராமமாக இருக்கனால நமக்கு அப்படி பண்ணலையே மாமா அப்படின்னு தோணும் சார். இப்போவும் நான் மாமாட்ட சீரெல்லாம் எதிர்பார்க்கல, மாலை போட்டு அந்த நலுங்கு வைக்கிறது அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். அந்த டயத்தில் வந்து கம்பெனி ஒர்க்காக பெங்களூர் போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு என் தம்பியை பண்ண சொன்னேன். இருந்தாலும் அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் 100% பண்ணுவேன், இன்னும் பண்ணிகிட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் பண்ணுவேன். சார் மாமாவுக்கு ஒரு gift இருக்கு, அதை கொடுக்கலாமா சார்? கொடுங்க வாங்க. மாமா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேலரியில் மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே இந்த ஷோ மூலியமா உங்க மூலியமா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. வாங்க. இந்த சட்டையை போட்டுருங்க சார். நீங்க அங்கே போட்டு வந்துருங்க சார். எங்கள் சட்டை என் கலர்லேயே இருக்கு. சட்டை உங்க கலர்லேயே இருக்கா? நல்லா இருக்கா சார்? நீங்க போட்ட சட்டையை விட உங்க மருமக உங்களுக்கு அளவா கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவள் சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் சேலரியில் வாங்கியிருக்காங்க போது இதை நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது.